மோகன் ஐயா, இத கடவுள் கிருஷ்ணரை எனக்கு கொடுத்தாரு. இந்த மயிலிறகு உங்களுக்கு எந்த வகையில உதவி செய்யும்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியல. ஆனா என்னோட மனசு சொல்லுது, இந்த மயிலிறகு உங்களுக்கு என்னை காப்பாத்துறதுக்கான வழியை காட்டும். மோகன் ஐயா, நீங்க உங்க மனசு சொல்றத மட்டும் கேளுங்க. போயிட்டு வர மோகன் ஐயா. ராதா வேண்டாம் ப்ளீஸ். சார் ப்ளீஸ் வேண்டாம். ராதா எந்த தப்பு பண்ணல. என்ன அவ கொலை பண்ணல. ப்ளீஸ் அவளை கூட்டிட்டு போகாதீங்க. கிருஷ்ண பரமாத்மா, ராதாவை காப்பாத்த எனக்கு எந்த வழியும் தெரியலையே. எந்த ஆதாரமும் இல்லை, எந்த சாட்சியும் இல்லை. தூக்கு தண்டனைக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நான் எப்படி அவளை காப்பாத்த போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மயிலிறகு ராதாவை காப்பாத்த எனக்கு எப்படி உதவ போகுது? நான் சொன்ன ஒரு வேலையை கூட உருப்படியே பண்ண மாட்டீங்களா நீங்க? உங்களாலதான் இது வரைக்கும் நான் போட்ட எல்லா பிளானுமே ஃப்ளாப் ஆயிருக்குமா? மோகன் வந்து ராதாவை காப்பாத்திட்டான். ஆனா உங்களை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. நான் உன் அம்மாடி, என்னடி பண்ற? இப்படியே அமுக்கிட்டு இருந்தேனா நான் போய் சேர்ந்துருவேண்டி. விடுறி, உன்னோட பிளான் ஃப்ளாப் ஆகல. விடுறி. தாமினி, அத்தையை விட்டுடு. உன்னோட பெத்த அம்மாவை நீ கொன்னுடுவியா? அப்படியா? இப்ப நான் இவங்களை விட்டுட்டேன்னா அப்புறம் உன்னை வந்து கொன்றுவேன். பரவாயில்லையா? அது என்ன விட்டுரு, அவனை கொன்னுடுறி. வாயை மூடுங்க. இதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். எப்படி ஒரு ஃபுல் ப்ரூஃப் பிளான் போட்டு வச்சிருந்தோம். ஆனா எல்லாத்தையும் நீங்க குட்டிச்சவர் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு நான் உங்களை சும்மா விட மாட்டேன். விடு 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 விடு. என்ன எவ்வளவு தைரியம் தான் என்ன நீங்க தடுப்பீங்க? நான் வந்து இந்த குடும்பத்துல ஒருத்தன். உனக்கு வேலை செய்யற அடியாள் கிடையாது. தள்ளு. இங்க பாருங்க, முதல்ல இந்த தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிங்க. பொறுமையா, கொஞ்சம் பொறுமையா குடிங்க.
ரொம்ப நன்றிப்பா. இங்க பாருங்க, இன்னைக்கு ரக்ஷா பந்தன் தெரியும்ல. நான் உங்க உயிரை காப்பாத்தி என்னோட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். அதனால இதுக்கு மேல கிஃப்ட்னு என்ன எதுவும் கேட்டுறாதீங்க. எப்படியோ இதுக்கப்புறம் நீ எந்த கிஃப்டும் கொடுக்க வேண்டாம். என்ன பண்ண பாத்தியா, இப்படி ஒரு பைத்தியக்காரிய பெத்து வச்சிருக்க. இவளை 9 மாசம் எவ்வளவு கஷ்டப்பட்டு சுமந்த. இவளை வளர்க்கறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை பிளான் போட்டு அந்த காதோட வீட்டுல இவளை கொண்டு போய் நான் வச்சிருந்தேன் இவ்வளவு நாளா. எதுக்கு இவ கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே இப்படியெல்லாம் நான் பண்ணி வச்சேன். இவ கஷ்டப்படாம ராணி மாதிரி இருக்கணும் தானே பண்ணேன். ஆனா இன்னைக்கு இவளை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கா பாருவ. பாரு அவள. நீங்க உடனே எனக்கு பெரிய உதவி எல்லாம் செய்யலமா. நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்குள்ள என்ன அனுப்புனீங்கன்னு தெரியும் எனக்கு. ஏன் மூலமா அந்த வீட்டுல கிடைக்கிற எல்லா சுகத்தையும் அனுபவிக்கிறதுக்கு. சொல்ல போனா நீங்க என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க. அட, அதனால இப்ப நீங்க பெரிய தியாகி மாதிரி என்கிட்ட சீன் போட்டுட்டு இருக்காதீங்க. அட கடவுளே, இந்த பொண்ணுக்கு நிஜமாவே பைத்தியம் பிடிச்சிருச்சு. இங்க பாருப்பா, நீ மட்டும் இங்க வரலனா என்ன இவ கொன்னே போட்டுருப்பா. ஆமா, கொலை பண்ணிருப்பேன். நீங்க தப்பிச்சிட்டீங்கன்னு இப்ப நினைச்சிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு நான் உங்களை உயிரோடவே விட மாட்டேன். தாமினி, தாமினி, இல்ல? தாமினி, ஏய், தாமினி, என்ன பண்ற நீ? அதங்க கூட கூட பைத்தியமா உனக்கு? இங்க பாரு, நான் உனக்கு இந்த வீட்டுல ஒளிஞ்சிக்க மட்டும்தான் இடம் கொடுத்தேன். வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாத்தையும் உடைச்சு கலாட்டா பண்றதுக்காக இல்ல. உனக்கு உடைச்சே ஆகணும்னா நீ ஒரு வேலை பண்ண. இதுக்கான பணத்தை எல்லாம் முதல்ல பேங்க்ல போட்டுட்டு அதுக்கப்புறமா உடைச்சுக்கோ. ஆமா, எதுக்கு உனக்கு இவ்வளவு கோவம்? இந்த வீட்டுல இருக்கிற யாருமே ரொம்ப அப்பாவியெல்லாம் கிடையாது. ஒருத்தரும் கிடையாது. நீ வில்லியாக ஆசைப்பட்டா நல்ல வில்லியாக. நல்ல வில்லி. புரியுதா உனக்கு? ஒழுங்கா பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காது. நான் போட்ட பிளான் 100% பக்காவா தான் இருந்தது. என்ன பெத்த இவங்களாலதான் இந்த பிளான் ஃபிளாப்பா போச்சு. உன்னோட தோல்விக்கு நீ அவங்க மேல பழிய போடாத. உன்னோட தப்ப முதல்ல நீ ஒத்துக்க கத்துக்க. என்னாலதான் ராதாவை அடைய முடியல. அந்த ராதா என்ன அவமானப்படுத்தி எல்லாரும் முன்னாடி என்ன அடிச்சிருக்கா. ஏன் தெரியுமா? அவளை நான் ரொம்ப சாதாரணமா எடை போட்டுட்டேன். அப்புறம் என் தப்ப நான் ஒத்துக்கிட்டேன்ல. ஆனா இந்த வாட்டி அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன். அந்த ராதாவை கொல்றதுக்கு நான் பிரமாதமான ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கேன். அவளால இனிமே தப்பிக்கவே முடியாது. ஓ காட், ராதாவோட சாவு. ஐயோ, இங்க பாருங்க, நான் வானத்தையும் பூமியையும் கூட ஒண்ணு ஆக்கிட்டேன். ஆனா அந்த ராதாவை மட்டும் என்னால ஒண்ணுமே பண்ண முடியல தெரியுமா? இதுல உங்களால எப்படி அவளை கொலை பண்ண முடியும்? அதுவும் இல்லாம அந்த ராதாவை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னு தெரியுமா? ஏன்னா அவளோட புருஷன் அந்த மோகன், அந்த குட்டி சாத்தான் குஷி, அப்புறம் அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து எதையாவது பண்ணி அந்த ராதாவை காப்பாத்திடுவாங்க. ஒருவேளை பை சான்ஸ் மனுஷங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அந்த ராதா கிட்ட அவளோட கடவுள் அந்த கிருஷ்ணரே கூட இருக்காரு. அவர் எப்ப பார்த்தாலும் அவ பக்கமே தான் இருக்காரு. பாத்துக்கிட்டே இருங்க, எப்படியாவது நாளைக்கு மோகன் அந்த ராதாவை காப்பாத்தியே தீருவா. ராதா, நீ பகவத்கீதை வேணும்னு கேட்டிருந்தல்ல? ஆமா. இந்தா. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நல்லது.
கடைசி நேரத்துல கடவுளை நினைச்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கடைசி நேரத்திலயா? நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை இல்ல, அதுக்கு முன்னாடி கடவுளை நினைச்சிட்டு இருக்கணும்னு தானே பகவத்கீதை கேட்டேன். ஐயோ, அப்படின்னு யார் சொன்னது உங்ககிட்ட? இது என்னோட வழக்கம் சின்ன வயசுல இருந்து. என்னோட 8 வயசுல இருந்தே ரக்ஷாபந்தன் அன்னைக்கு ராத்திரி நான் பகவத்கீதையை படிக்க ஆரம்பிச்சிருவேன். ஜென்மாஷ்டமிக்குள்ள நான் அதை முடிச்சிருவேன். ஆனா இந்த முறை உன்னால உன் வழக்கத்தை முடிக்க முடியும்னு எனக்கு தோணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இத உன்னால படிச்சு முடிக்க முடியாது. ஏன் முடியாதுங்கிறீங்க? நிச்சயமா முடிப்பேன். அதுவும் என் வீட்ல என் குடும்பத்தோட தான் முடிப்பேன். அதுவும் கீதையை படிச்சு முடிக்கிற அன்னைக்கு தாம் தும்னு விழாவே கொண்டாடுவேன். அது ஜென்மாஷ்டமி நெருங்கிக்கிட்டே இருக்குல்ல. அன்னைக்கு என் புருஷன் மோகனையா, அப்புறம் நான் வேண்ட தெய்வம் என் கடவுள் கிருஷ்ணருக்கு பிறந்த நாள். ஆனா நாளைக்கு உனக்கு தூக்கு தண்டனை நிறைவேறிடுமே. யாருக்கு தூக்கு தண்டனை நிறைவேறும்? நீங்க பாருங்க, நான் முழு மரியாதையோட இந்த ஜெயில விட்டு வெளியே போவேன். எனக்கு என்னோட மோகனையா அப்புறம் என் கடவுள் கிருஷ்ணர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவங்க எனக்கு எதுவும் ஆக விட மாட்டாங்க. பாவம் சின்ன பொண்ணு அதிர்ச்சியில இருக்கா போல, அதனாலதான் இப்படி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கா. இங்க பாருங்க, இனி ராதாவை யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவ ஜெயிலை விட்டு நிச்சயம் வெளியே வருவா. ஆனா அதுவும் புனமாத்தான். இப்ப இவரோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒருவேளை இவர் ஏடா கூடமா பிளான போட்டு என்ன ஏதாவது மாட்டி விட்டுற போறாரு. தாமினி, அப்படியெல்லாம் நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா தாமினி. மோகன் என்ன பண்ணாலும் அவளை அவனால காப்பாற்ற முடியாது. நாலா பக்கமும் அவங்க 2 பேரும் பயங்கரமான சக்கர வியூகத்துல மாட்டிக்கிட்டாங்க. இனி அந்த ராதா காலி. கடவுளே, இந்த வயசுல எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனையை கொடுக்கற? கடவுளே, ஏதாவது பண்ணப்பா. எங்க ராதாவை எப்படியாவது காப்பாத்து. அம்மா ப்ளீஸ் அழாதீங்க. ராதா நம்பிக்கை வச்சிருக்கிற அந்த கடவுள் நிச்சயமா எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் அவளை கைவிடவே மாட்டாரு. இதுவரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தாலும் கடவுள் அருளால அவ தப்பிச்சிட்டா. இந்த முறையும் அந்த கடவுள் அவளை காப்பாத்துவாரு. நம்ம ராதா நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வருவாமா. குஷி, இது அம்மாடி குஷி, என்னம்மா பண்ற? பாட்டி, இன்னைக்கு ரக்ஷாபந்தன் இல்லையா? அதனால நான் அப்பாவுக்கு ராக்கி கட்ட போறேன். குஷி, ரக்ஷா பந்தனுங்கிறது அண்ணனுக்கும் தங்கச்சிக்குமான பண்டிகை. உன்னோட அத்தை கீர்த்தி உங்க அப்பாவோட கையில ராக்கி கட்டணும்.
பொண்ணு கட்டக்கூடாது. இல்ல பாட்டி, நான் நிச்சயம் கட்டுவேன். அதுவும் அப்பாவும் ராதாவும் எனக்காக ஒரு தம்பியோ இல்ல தங்கச்சியோ கொடுக்குற வரைக்கும் கட்டுவேன். ஆமா குஷி, உன் ஆசை நிறைவேறணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ராமா சொல்லியிருக்கா, இந்த ரக்ஷா பந்தன் வெறும் அண்ணன் தங்கச்சிங்க பண்டிகை இல்லையா, எல்லா உறவுக்கும் அது அடையாளமா. இதுல எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காப்பாத்துவாங்க. கடவுள் கிருஷ்ணாக்கு அப்புறம் நம்ம எல்லாரையும் யாராவது காப்பாத்துறாங்கன்னா அதுதான் அப்பா அண்ட் ராமா. அப்பா, நீங்க எதுக்கு இப்ப அழுவுறீங்க? ராமா தான் சொல்லியிருக்கால, நீங்க அவளை நிச்சயம் காப்பாத்திடுவீங்க. கடவுள் கிருஷ்ணாவும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. ராமா சொல்லியிருக்கால, அப்போ அது கண்டிப்பா நடக்கும். இனிமே நீங்க அழக்கூடாது, அப்புறம் நானும் அழுதுருவேன். பரவாயில்லையே குஷி, எனக்கு முன்னாடியே மோகன் அண்ணாவை கூட்டிட்டு வந்து நீ ராக்கி கட்டிட்டல்ல. அத்தை உரிமைய பறிச்சுட்ட. நாட் ஃபேர் குஷி. சூப்பர். மோகன் அண்ணா, எனக்கு உங்க கையில ஒரு கயிறு இல்ல, 2 கயிறு இருக்கு. அண்ணா, எங்க 2 பேருக்கும் ஒரே ஒரு gift தான் வேணும். ராதா. ப்ளீஸ் மோகன் அண்ணா, சீக்கிரமா ராதாவை போய் கூட்டிட்டு வாங்கண்ணா. हतो वा प्राप्स्यसि स्वर्गं जितो वा भोक्ष्यसि महीम् तस्मादुत्तिष्ठ कौन्तेय। हतो वा प्राप्स्यसि स्वर्गं जित्वा वा भुक्ष्यसि महीम् तस्मात् वितेष्ट कौन्तेय युद्धाय कृतनिश्चयः। குஷி, ஹே அர்ஜுனா, ஒருவேளை போர்ல நீ மரணத்தை தழுவ நேர்ந்ததுன்னா சொர்க்கத்துக்கு தான் போவ. ஒருவேளை போர்ல நீ ஜெயிச்சுட்டேன்னா இந்த பூமிய நீ ஆளுவ. அதனால எழுந்துரு,
மன உறுதியோட போர் புரி.